ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 12th ரே ஆப்டிக்ஸ் இந்த யூனிட்டோடைய ஒன் வேர்ட்ஸ் நம்ம வந்து புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸில் பார்ட் ஒன். சரிங்களா? ஓகே. ஸோ ரே ஆப்டிக்ஸ் டீல்ஸ் வித் லைட் தட் இஸ் ரெப்ரசன்ட் as a ray traveling in a straight line. ஸோ ரே அப்படின்னாலே நம்ம எதை நினச்சிக்கோன்னா லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல பாஸ் ஆகும். ஸோ அந்த அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்த நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரே ஆப்டிக்ஸ்ல ஃபுல்லாமே நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா லைட்டோடைய அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல பாஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதனால தான் போட்டிருக்கேன் டீல்ஸ் வித் லைட் தட் இஸ் ரெப்ரசன்ட் as a ரே டிராவலிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகே. அண்ட் பாத் ஆஃப் லைட் இஸ் கால் ரே ஆஃப் லைட். நம்ம ஆல்ரெடி சொல்றது அதோட பாத் தான் ரே ஆஃப் லைட் சொல்லியாச்சு. இப்போ அந்த மாதிரி நிறைய ரேயோட பண்டில் அதை நம்ம என்ன சொல்லலாம் பீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பண்டில் ஆஃப் சர்ச் ரேஸ். ஓகேவா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் அப்படி ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு. ஸோ த பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் இன் த சேம் மீடியம். ஸோ ஏர் மீடியத்துல இருந்து வருது, இல்லை ஒரு கிளாஸ் மீடியத்துல வருது, இன்னொரு மீடியத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சர்ஃபேஸ் அந்த பவுண்டரிமாங்கல்ல அதுல பட்டு சேம் மீடியத்துக்கே என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சேம் மீடியத்துக்கு பவுன்சிங் பேக் ஆனதுன்னா அதை தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ மிரர்ஸ் விச் ஆர் சில்வர் கோட்டட் அட் தேர் பேக் கேன் ரிஃப்ளெக்ட் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த லைட் ஃபாலிங் ஆன் தம். நமக்கு தெரியும் லென்ஸ் மிரர் ரெண்டனா இருக்கு. ஸோ மிரர் அப்படின்னா அந்த லென்ஸ் பின்னாடி அந்த சில்வர் கோட்டிங் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மிரர்ல விழக்கூடிய லைட்ல 90% உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு இன்சிடென்ட் ரே இருக்கு, அப்புறம் டீவியேட்டட் ரே இருக்கு. அதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் முன்னாடி நம்ம டீவியேட் அப்படின்னு என்ன தெரியும். அதாவது ஒரு லைட்டு வந்து ஒரு சர்ஃபேஸ்ல படுது, சர்ஃபேஸ்ல பட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது ஒரு கான்செப்ட். அப்புறம் இன்னொரு மீடியத்துக்குள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட் வந்து டிவேட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு ஒரு பென்சில் வச்சா ஒரு டிவேட் கொஞ்சம் பெண்டிங் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைட் ரே வந்து டிவேட் ஆன மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்போ த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அதுக்கும் டிவேட் ரேக்கும் உண்டான ஆங்கிள் தான் நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. அதெல்லாம் நம்ம நீங்க நெட்ல கூட படம் பார்த்துக்கலாம். ரிஃப்ளெக்டர் ரே வந்து தெரியும், இன்சிடென்ட் ரே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறது. ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது பெண்டிங் ஆகும். ரைட்டா? ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த நீங்க இன்சிடென்ட் ரே வருது, அந்த இன்சிடென்ட் ரேக்கும் அந்த டீவியேட் ரேக்கும் உண்டான ஒரு ஆங்கிள் பார்க்குறீங்க, அதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 180 டிகிரி மைனஸ் ஐ பிளஸ் ஆர் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. நம்மளுக்கு ஸ்னெல்ஸ் லா படி நமக்கு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி நமக்கு தெரியும் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர்னு தெரியும். அதனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ பிளஸ் ஆருக்கு பதில் ஐ போட்டிங்கன்னா 2y வரும். ஸோ அதனால அப்படி போட்டிருக்கேன். ஓகே. ரைட். இப்போ அடுத்து கிளான்சிங் ஆங்கிள் அப்படிங்கிறது ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆல்ஃபா அப்படிங்கிற நம்ம ஒன்று வச்சுக்கலாம். கிளான்சிங் ஆங்கிள் என்னன்னா இட் இஸ் ஆங்கிள் ஃபார்ம்டு பை த இன்சிடென்ட் ரே ஆன் எ பிளேன் சர்ஃபேஸ் அண்ட் த சர்ஃபேஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சிடென்ட் ரே வருது, அந்த இன்சிடென்ட் ரேக்கும் எந்த சர்ஃபேஸ்ல போடுதோ அந்த சர்ஃபேஸ்க்கு உண்டான ஆங்கிள் தான் கிளான்சிங் ஆங்கிள். ஸோ கிளான்சிங் ஆங்கிள் எப்படி அந்த டீவியேஷனை விட ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத கீழே போட்டிருக்கேன். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. சரிங்களா? ஆல்ஃபா என்ன இருக்கும் அதை விட 2 மடங்கா ஆங்குலர் டீவியேஷன் இருக்கும். நீங்க இந்த இதுல கூட அந்த டி ஆங்குலர் டீவியேஷன் உங்களுக்கு தெரியுது. லைட் இங்க பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி போகுது, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது. அப்படிதானே? ஸோ எவ்வளவு தூரம் டீவேட் ஆயிருக்கு பாருங்க, ரிஃப்ளெக்ஷன் ஆகி அப்படி போயிருக்கு. ஆனா ஆக்சுவல் லைட் ஸ்ட்ரெயிட்டா தான் போகணும், ஆனா அப்படி போகாம இப்படி டீவேட் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் என்ன சர்ஃபேஸ்ல அது பட்டு இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால டீவேட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். அடுத்தானே? ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேஷன் பிளேன் மிரர். ஸோ இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் மிரர்ல இமேஜ் என்ன இமேஜ் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ். சரிங்களா? வித்தவுட் த ஆக்சுவல் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ். ஏன்னா விர்ச்சுவல்னாலே எப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலா அந்த லைட் ரேஸ் இன்டர்செக்ஷன் ஆகாது, ஆகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அப்பியர்ஸ் டு மீட் அப்படிங்கிறது அர்த்தம்.
ரியல் இமேஜ்ல தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இன்டர்செக்ட் ஆகும். ஸோ பிளேன் மிரர் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் எ விர்ச்சுவல் இமேஜ். அது ஒன்று. எராக்ட் எராக்ட் இமேஜ் அப்படின்னா the image is ரைட் சைடு அப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரைட் சைடு அப்னா நம்மளுக்கு இப்போ நேரா இருக்கிறது சரிங்களா. எராக்ட் இமேஜ் நம்ம நேரா இருக்கிறது அப்படி இப்போ நம்ம நம்ம தலைனா அந்த இமேஜ்லயும் அந்த தலை தான் இருக்க போகுது, தலைகீழா வராது சரிங்களா. அதனால இமேஜ் இஸ் ரைட் சைடு அப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லேட்டரலி இன்வெர்ட்டட் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மிரர் முன்னாடி நம்ம கையால லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தா ரைட் ஹேண்ட் நமக்கு எடுக்க மாரி தோணும். ரைட் ஹேண்ட் எடுத்து சீவுனா லெஃப்ட் ஹேண்ட் வச்சு சீவணும். ஸோ லேட்டரலி இன்வெர்ட்டட். அண்ட் இமேஜோட சைஸ் நீங்க மிரருக்கு முன்னாடி இந்த பிளெயின் மிரருக்கு முன்னாடி நீங்க என்ன சைஸ் இருக்கீங்களோ அதே தான் இமேஜோட சைஸ். ஸோ ஆப்ஜெக்ட் சைஸ் சேம் அஸ் நமக்கு இமேஜ் சைஸ் சரிங்களா. ரெண்டும் சேமா தான் இருக்கும். அண்ட் டிஸ்டன்ஸ் அதுவுமே ரொம்ப சேமா தான் இருக்கும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா அந்த மிரருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ், அதே மாதிரி மிரருக்கும் இமேஜுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் இது வந்து சேமா தான் இருக்கும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த மிரர் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் அண்ட் த மிரர் சரிங்களா. ஸோ அதுதான் நம்ம பார்க்க மிரருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் இமேஜுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிளைன் மிரர்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இமேஜ் என்னன்னா விர்ச்சுவல், எராக்ட், லேட்டரல் இன்வெர்டர், சேம் சைஸ் சேம் டிஸ்டன்ஸ். ஓகே. அடுத்து இது பாத்தீங்கன்னா இமேஜஸ் ஃபார்ம்டு பை இன்க்ளைன்டு மிரர். அதாவது 2 மிரர் எடுத்துக்கிட்டு சம் ஆங்கிள்ல நீங்க வந்து வைக்கிறது தான். அதான் இன்க்ளைன் மிரர். இப்ப நமக்கு வந்து 80 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி அந்த மாரி எந்த ஆங்கிள்லாம் வைக்கலாம். ஸோ இந்த மாரி 2 சின்ன மிரர் எடுத்து இந்த மாரி ஒட்ட வச்சு ஒரு மாரி இன்க்ளைன்ல வைக்கிறீங்க. ஆங்கிள் மாத்திக்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 360 தீட்டா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போடணும். இப்போ இந்த 360 தீட்டால இந்த தீட்டாவோட வேல்யூ நீங்க வைக்கலாம். அதாவது 2 மிரருக்கு உண்டான ஆங்கிள் வந்து ஈவனா வைக்கிறீங்களா? உதாரணத்துக்கு 90, 45 அப்படின்னு ஏதோ ஒன்று வைக்கிறீங்க. 360 தீட்டா ஈவனா ஆடான்னு தான் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 360 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 360னா உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியும். ஓகேவா? அப்போ 360 நீங்க போட்டீங்கன்னா 360 1ன்னு வரும். ஸோ 1 வந்து ஒரு ஆட் நம்பர். அப்ப நீங்க ஆட்ல பார்க்கணும். அதே நேரத்துல இதே மாரி நீங்க ஃபர்ஸ்ட் இத சொல்லிடுறேன். அதே மாரி நீங்க ஈவனாவும் வைக்கலாம். மேபி ஒரு 90 வைக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு சம்திங் வைக்கிறீங்க. ஒரு வேல்யூ வருது. அது 360ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவன் நம்பர், ஆட் நம்பர் வருது. ஓகே. இது வந்து அந்த நீங்க வைக்கக்கூடிய இந்த தீட்டாங்கிறது நீங்க வைக்கக்கூடிய ஆங்கிள் பிட்வீன் தட் மிரர். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது வந்து என்னன்னா அந்த மிரருக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் வச்சா தான் இமேஜ் கிடைக்கும். பட் இந்த ஆப்ஜெக்ட நீங்க சிமெட்ரிக் பொசிஷன் வைக்கீங்களா, அசிமெட்ரிக் பொசிஷன் வைக்கீங்களா அப்படிங்கிறது இருக்கு. சிமெட்ரிக்னா என்ன, அசிமெட்ரிக்னா என்னன்னா, சிமெட்ரிக்னா அந்த 2 பிளேன் மிரர் வைக்கிறீங்க. அப்படிதானே? அந்த இன்க்ளைன் வைக்கிறேன். அந்த 2 பிளேன் மிரர்ல இருந்தும் சேம் டிஸ்டன்ஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா, அது சிமெட்ரிக் பொசிஷன். அசிமெட்ரிக் பொசிஷனா ஒரு மிரர்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸும், இன்னொரு மிரர்ல இருந்து கொஞ்சம் அதிகமாவோ, கூடவோ, குறையவோ அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் வச்சிட்டீங்க. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் வைக்க போறீங்க. பட் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு மிரருக்கு பக்கத்துல இருக்கு, இன்னொரு மிரருக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு அசிமெட்ரிக் பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனை செட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணலாம். சிமெட்ரிக், அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 அந்த மிரருக்கு உண்டான ஆங்கிள் அது வந்து நீங்க மாத்திக்கலாம். 40, 50ன்னு மாத்திக்கலாம். ஸோ அது நீங்க 40, 50ன்னு வைக்கும்போது 360ல டிவைட் பண்ணும்போது ஈவனா ஆடா வரப்போகுது. ஸோ ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல அதுல எவ்வளவு இமேஜஸ் ஃபார்ம் ஆகும்னா அதுக்கு தான் ஃபார்முலா 360 தீட்டா -1 அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அதை நம்ம வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க 120 வைக்கிறீங்க 2 மிரருக்கு. பொசிஷன் சிமெட்ரிக்கா வைக்கிறீங்க. 120 வைக்கிறீங்க. அப்போ 120 360 நீங்க 120ஆல டிவைட் பண்ணி பாருங்க. என்ன வரும்? 3ன்னு வரும். அடுத்துனா கரெக்டா? அப்போ 3 360 120 3 3 -1 2. அப்போ அந்த மிரர்ல 2 இமேஜ் கிடைக்கும். ஓகே. நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் 2 இமேஜ் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். அசிமெட்ரிக் பொசிஷன் நீங்க பொசிஷன் மாத்தலாம். பட் சேமா தான் இருக்க போகுது. பட் ஆட் நம்பர்ல வரும்போது நீங்க அசிமெட்ரிக் பொசிஷன்ல -1 மட்டும் வராது. அதை மட்டும் நல்லா பாத்துக்கணும். ஆட் நம்பர்ல நீங்க டிவைட் பண்ணி வரும்போது ஆட் நம்பரா வருது. 1, 3, 5ன்னு இந்த மாதிரி வருது. பொசிஷன் அசிமெட்ரிக் வைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் இமேஜஸ்ல -1 போடக்கூடாது. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மார்ஜினல் ரேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். மார்ஜினல் ரேஸ்னா என்னன்னா ஆர் த ரேஸ் which travel far away from the principal axis and make large angle with it. They fall on the mirror far away from the pole அப்படிங்கிறது தான். அதாவது 2 ரே இருக்கு. பாராக்சியல் ரே, மார்ஜினல் ரே. பாராக்சியல்னா அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப க்ளோஸா வரக்கூடிய ரே தான் நம்ம பாராக்சியல் ரேமோ. மார்ஜினல் ரே அப்படின்னா
அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ், அந்த போல் வழியா போறக்கூடிய பிரின்சிபல் ஆக்சிஸ் அதுல இருந்து ரொம்ப தள்ளி டிராவல் ஆகும். அண்டு உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிளும் பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜா இருக்கும். சரிங்களா? இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ரொம்ப லார்ஜா இருக்கும். அண்டு போல்ல இருந்து ரொம்ப தள்ளி தான் மிரர்ல விழும். இதுதான் மார்ஜினல் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் ரொம்ப முக்கியம். எஃப் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு தெரியும். ஸோ 2F 2 இன்ட்டு ஃபோக்கல் லென்த் தான் உங்களுக்கு வந்து ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஏன்னா ஸ்பெரிக்கல் மிரருக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு ரெண்டெண்ணா உண்டு. அதனால பார்க்கணும். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இப்போ வந்து ஒரு ஸ்பெரிக்கல்லாம் எடுத்துட்டு அதில் சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அடுத்தானே அந்த சென்டருக்கும் போலுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சி அண்ட் பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சினா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பினா போல். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிற ஆர் அப்படிங்கிற என்னன்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த உங்களுக்கு வந்து சி அண்ட் பி. அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ 2Fங்கிறது ஆருக்கு ஈக்குவலாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பெரிக்கலை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு கான்வெக்ஸ் கான்கேவ் அப்படின்னு வரும். இப்போ இதுல இமேஜ் ஃபார்மேஷன் ஸ்பெரிக்கல் மிரர்ல வந்து ஜஸ்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ரூல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நான் உங்களுக்கு இன்னும் பின்னாடி பிக்சர் நான் காமிக்கிறேன். அதாவது ரூல்ஸ் ஃபார் ரே டயக்ராம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பெரிக்கல் மிரர்ல இமேஜ் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா நீங்க சில ரூல்ஸை கடைப்பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா பேரல் ரே. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கணும். ரிஃப்ளெக்ஸ் த்ரூ த ஃபோக்கல் பாயிண்ட், தட் இஸ் கான்கேவா இருந்தா ஃபோக்கல் பாயிண்ட்ல, இல்லைன்னா கான்வெக்ஸ் இருந்தா அப்பியர்ஸ் டு டைவர்ஸ் இருந்தா ஃபோக்கல் பாயிண்ட். இந்த மாதிரி நம்ம ஒரு கன்செப்ட் பண்ணணும். சரிங்க? பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலா வரணும். கான்கேவா இருந்தா அந்த ஃபோக்கல் பாயிண்ட் வழியா போற மாதிரி யோசிக்கணும். இதுவே கான்வெக்ஸா இருந்தா அப்பியர்ஸ் டு டைவர்ஸ். சரிங்களா? அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம யோசிக்கணும். அப்புறம் ஃபோக்கல் ரே. ஃபோக்கல் ரேனா என்னன்னா எ ரே பாசிங் த்ரூ த ஃபோக்கல் பாயிண்ட். இப்போ நீங்க ஒரு கான்கேவ் எடுக்கிறீங்க, ஃபோக்கல் பாயிண்ட் வழியா அந்த ரே வருது. ஆர் டைரக்டட் த்ரூ த ஃபோக்கல் பாயிண்ட் கான்வெக்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம். சரிங்களா? பாசிங் த்ரூ தட் ஆர் டைரக்டட் டுவர்ட் த அப்படின்னு போட்டுருங்க. ரிஃப்ளெக்ஸ் பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ ஒன்ஸ் அது மிரர்ல நீங்க ஆப்ஜெக்ட் இருந்து ரே வருது, ஃபோக்கல் பாயிண்ட் வழியா போகுது. கான்கேவா இருந்ததுன்னா, கான்வெக்ஸா இருந்ததுன்னா டைரக்டட் டுவர்ட் த ஃபோக்கல் பாயிண்ட். ஒன்ஸ் அது வழியா பாஸ் ஆகி மிரர்ல விழும். அந்த கான்வெக்ஸ் கான்கேவ்ல ஏதோ ஒன்று விழுந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ரே வந்து பேரலா போகும். பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலா போகும். ஸோ இது ஒன்று. சென்ட்ரல் ரே. சென்ட்ரல் ரேனா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா அந்த ரே பாஸ் ஆகுது. ஸோ அப்படி சப்போஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா பாஸ் ஆனுச்சுன்னா என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட்ஸ் பேக் அலாங் த சேம் பாத். எப்படி போனதோ அதே பாத்துல திருப்பி வந்துடும். அப்புறம் போல் டைரக்டா போய் போல்ல போய் விழுது அப்படின்னா ரே ஃபாலிங் இந்த போல் வில் கெட் ரிஃப்ளெக்ட் as per law of reflection keeping principal axis is நார்மல். ஸோ உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் அப்படின்னு தெரியும். ஸோ இது போய் விழுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அந்த நீங்க போலுக்கு உண்டான அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் அது கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அதுவும் ஈக்குவலா இருக்கும். சரியா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் போல்ல விழுந்தா மட்டும். ஸோ சென்ட்ரல் ரேல இருந்தா எப்படி, ஃபோக்கல் பாயிண்ட்ல விழுந்தா எப்படி, பேரலா போனா எப்படி அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு மிரர் ஈக்குவேஷன் ஆல்சோ நம்ம மிரர் ஃபார்லாம் சொல்லலாம். ஸோ 1/v + 1/u = 1/f. பி அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ், யூனா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், எஃப்னா ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் இந்த ஒரு மிரருடைய ஃபோக்கல் லென்த் தேவைன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சு பண்ணுவாங்க. மேக்னிஃபிகேஷன் எம் போடுவாங்க. ஸோ HI/HO இமேஜ் பை ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ -v/u. இது டெரிவேஷன் பார்ட்லாம் வேண்டாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி தான். சரிங்களா? ஒரு ரீகால் மாதிரி தான். நம்ம இன்டெப்தா டாபிக் உள்ள நம்ம போல ஜஸ்ட் நீங்க படிச்சதை ரீகால் பண்றோம். ஸோ -v/u அண்ட் இப்போ எம் வந்து மேக்னிஃபிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இமேஜ் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா f-v/f, இல்ல u வச்சிருந்தாங்கன்னா f/f-u. ஸோ இதை வச்சு நம்ம சம்லாம் பண்ணலாம். இப்போ செல்ஃப் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஒன் எண்ட் ஆஃப் த இமேஜ் கோயின்சிடென்ட் வித் ஒன் எண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு அதாவது மிரருக்கு முன்னாடி இருக்கு. இந்த ஆப்ஜெக்டோடைய ஒரு எண்டு
அதுலேருந்து பட்டு அந்த மிரர்ல பட்டு உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜோட ஒரு ரெண்டு கூட கோயின்சிடன்ஸ் அதான் செல்ஃப் கோயின்சிடன்ஸ். இது வந்து சம்மல கூட வரும். திஸ் டைபிக்கலி அக்கர்ஸ் when the object is placed at the center of curvature of the concave mirror. இது எப்போ நடக்கும் இந்த செல்ஃப் கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்ஜெக்டை சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வைக்கும் போது, கான்கேவ் மிரரா இருந்தால் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வைக்கும் போது, அதாவது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற இமேஜ் வந்து எப்படி கிடைக்குன்னா, த சேம் லொகேஷன் அஸ் த ஆப்ஜெக்ட் அண்ட் இஸ் த சேம் சைஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இமேஜ் ஃபார்ம் எங்க கிடைக்கும், அது இந்த ஆப்ஜெக்ட் எங்க எந்த பொசிஷன் இருக்கோ அதே பொசிஷன் கிடைக்கும். ஓகே. அண்டு சைஸும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸாக இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஒரு எண்டும் இமேஜோட ஒரு எண்டும் கொஞ்சம் ஆகும். ஸோ இது வந்து கான்கேவ் மிரர் அப்படிங்கிறத கான்கேவ் மிரருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செல்ஃப் கோஇன்சிடென்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ கான்கேவ் மிரர் கீ பாயிண்ட்ஸ் அபவுட் செல்ஃப் கோஇன்சிடென்ஸ் அதை நம்ம பார்க்குறோம். Concave mirror na these phenomena primarily happens with the concave mirror as they can produce real inverted image at the center of curvature that match the object size and position. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது கூட கான்கேவ் மிரர் தான் பார்த்தோம். இது வந்து கான்கேவ் மிரர்ல நடக்கும். அண்டு ஏன்னா அந்த கான்கேவ் மிரர்ல உங்களுக்கு வந்து ரியலான, அதாவது ரியலான அந்த மிரருக்கு முன்னாடி கிடைக்கிறது தான், பின்னாடி கிடைக்கிறது விர்ச்சுவல் இமேஜ். சரிங்களா? ஒரு ரியலா இருக்கும், இன்வெர்டட் இமேஜா இருக்கும், தலைகீழா இருக்கும். ஏ ஏபி அப்படின்னு ஆப்ஜெக்ட் இருந்தால் இங்கே இங்கே எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பி டேஸ் ஏ டேஸ் அப்படின்னு மாற்றி கிடைக்கும். இமேஜ் சென்டர் கர்வேச்சர்லேயே கிடைக்க போது தட் மேட்ச் த ஆப்ஜெக்ட் சைஸ். ஆப்ஜெக்ட் என்ன சைஸுக்கோ அதே தான் இருக்க போது அண்ட் பொசிஷனும் அதே தான் இருக்க போது. ஆப்ஜெக்ட் பிளேஸ்மெண்ட் இப்போ செல்ஃப் கோயின்சிடென்ட் அச்சீவ் பண்ணா என்ன கண்டிஷன் நம்மளுக்கே தெரியும். கண்டிப்பா ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருக்கணும். அதான் சொல்லியிருக்கேன். த ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி பிளேஸ்டு அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் கான்கேவ் மிரர். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். அதனால இங்கே போட்டிருக்கேன் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஸோ ஏர்ல லைட்டோட ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு அவர் வந்து இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார். அடுத்தானே அந்த டூத்து வீல வச்சு பண்ணார். அதுலேருந்து நம்ம ஃபைனலாக டெரைவ் பண்ண கூடிய ஃபார்முலா என்னன்னா வி இஸ் ஈக்குவல் டு 2D n ஒமேகா பை பை அப்படிங்கிறது தான். ஓகே. இல்லை ஒவ்வொரு குவான்டிட்டியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். பை அப்படிங்கிறது என்ன, டினா என்ன, பைனா என்னன்னா என்ன, ஒமேகா அப்படி எல்லாமே என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஸ்பீட் அப்படின்னு தெரியும். டிங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ 2D டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த அரேஞ்ச்மெண்ட்ல நீங்க பார்க்கும்போது அந்த லைட் ஆனது இந்த ஏர்ல டிராவல் ஆகும். சரியா? the distance the light traveled from the two-third wheel to the mirror and back அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம புக்ல. டூ-தேர்ட் வீல்ல இருந்து மிரர்ல பட்டு திருப்பி மிரர்ல இருந்து டூ-தேர்ட் வீல் வரைக்கும். அதான் அந்த அதனால 2 மட்டும் டிராவல் பண்ணனால 2D அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒமேகா ஆங்குலர் ஸ்பீட் அப்படிங்கிற சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்கிறது எத்தனை அந்த வீல் ஆறு நம்ம டூ-தேர்ட் வீல் சொல்லுவாங்கல்ல, அதுல அதுதான் இருக்கக்கூடியதான் என்னு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நம்பர் ஆஃப் டீத்துன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா? நம்பர் ஆஃப் டீத் பார்த்துனா நம்பர் ஆஃப் கட்ஸும் பார்த்து தான் இருக்க போகுது. சரியா? ஸோ அதான் அவங்க சொல்லிப்பாங்க. என்னங்கிறது வித் என் டீத். ஓகே. அண்ட் என் நம்பர் ஆஃப் கட்ஸ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான வித்து தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு த ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் த மீடியம். ஸோ இது நிறைய இடத்துல இந்த பாயிண்ட் நம்ம விட்டுருவோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது என்னன்னு தெரியும், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கும் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். பட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் த மீடியம். சரியா? ஓகே. ஹையர் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் லெசர் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ இட் அண்ட் வைஸ் வர்சா. அதாவது ஒரு மீடியம் எடுக்கிறீங்க, அந்த மீடியத்துடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப ஹையரா இருக்குன்னா லைட்டோடைய ஸ்பீடு அந்த மீடியத்தில் லெஸ்ஸரா இருக்கும். ஏருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதுல லைட் ரொம்ப ஃபாஸ்டா போகும். பட் வாட்டர்ல ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொஞ்சம் கூட. அப்ப லைட் அதுல கொஞ்சம் ஸ்லோவா வரும். அடுத்ததுனா அதனால தான் அப்படி போட்டிருக்கோம். ஓகே. அண்ட் ஆப்டிக்கல் பாத். Optical path of the medium is defined as the distance d dash. Light travels in vacuum the same time it travels the distance the d in the medium. So d dash அப்படிங்கிற n into d அப்படியே போட்டுப்போம். ஆப்டிக்கல் பாத்னா என்னன்னா, இப்போ லைட்டை நம்ம ஒரு சேம் டைம்ல 2 மீடியத்தில் பாஸ் பண்றோம். ஒன்று வந்து ஒரு ஏர்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து ஒரு வாட்டர் இல்லைன்னா கிளாஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏருக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம வேக்கும் அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வேக்கும்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 எடுத்திருக்கோம். இன்னொரு மீடியம் இருக்கு. சரியா? அதுக்கு வந்து அதோடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா
சேம் டைம்ல அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் நம்ம பார்க்க போறோம். வேக்யூம்ல அந்த லைட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணா டி டேஷ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது. மீடியத்துல டி டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது. ஸோ டி டேஷ் டி அப்படிங்கிறது வேற வேற தெரிஞ்சு வச்சு. டி டேஷ்னா வேக்யூம், டி டேஷ்னா வெறும் டினா மீடியத்துல. இந்த மீடியத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம் இன்ட்டு அதோடைய அந்த ரெஃபரட் இண்டெக்ஸ் ரெண்டும் மல்டி பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? டி டேஷ் கிடைச்சிடும். அப்போ டி டேஷ் தான் அதிகமா இருக்க போகுது, கண்டிப்பா அதிகமா இருக்க போகுது. அதுதான். ஸோ அது இங்க பார்த்தோம். இதுதான் ஆப்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செல்ஸ் தான் நமக்கு நிறைய தெரியும். N1 sin I சிக்கோட்டு N2 sin R. இதை நம்ம sin A by sin R சிக்கோட்டு N2 by N1 அப்படின்னு கூட போடுவோம். எப்படி பார்த்தாலும் புரிஞ்சுக்கலாம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அண்ட் N1னா ஃபர்ஸ்ட் மீடியத்தோட ரெஃபரட் இண்டெக்ஸ், N2னா செகண்ட் மீடியத்தோட ரெஃபரட் இண்டெக்ஸ். ஓகே. இப்போ லைட் வந்து ஒரு மீடியம் ஒரு மீடியம் போகுது. ஸோ நம்ம ரேர் டு இன்சிடென்ட் எடுத்துக்கணும்னா இட் டீவியஸ் டுவர்ட்ஸ் நார்மல். நார்மல் நம்ம ட்ரா பண்றோம், நார்மல் நோக்கி போகும். அப்ப ஆங்குலர் டிவியேஷன் வந்து பார்க்கணும்னா டி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஆர். இதுவே டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம் போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நார்மல் இருந்து அவே ஃப்ரம் த நார்மலா இருக்கும். ஸோ ஆங்குலர் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஐ. இது நல்ல பாயிண்ட், ஈஸியான பாயிண்ட், புரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்து சைமில்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன். The phenomena in which the part of light from a source undergoing reflection and the other part of light from the same source undergoing refraction at the same surface is called simultaneous reflection or simultaneous refraction அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஆஹ், எல்லா ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா சம் ரெஃப்ளெக்ஷனையும் மேக் பண்ணும். அதுதானே ஜஸ்ட் அந்த லைட்டை பெண்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிஃப்ளெக்ஷன் அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி சேம் மீடியத்துக்கு அனுப்பிடும். ஓகே. அப்போ ஒரு ஒரு சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய பார்ட் ஆஃப் லைட் என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அதர் பார்ட் ஆஃப் லைட் என்ன ஆகுதுன்னா அதே சோர்ஸ்ல வரக்கூடிய அந்த அதர் பார்ட் ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் ஆகுது. இதை தான் நம்ம சைமில்டோனியஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ அது கிளியரா புரிஞ்சிருக்குல்ல? ஓகே. ஸோ such surface are available as a partially silver glass. ஸோ ஃபுல்லி சில்வர் கிளாஸ்ல ஃபுல்லி சில்வர்னா ஃபுல்லாத்தையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. இது பார்ஷியல் சில்வர்னா சில இதை அலோவ் பண்ணி ரிஃப்ராக்ஷன் பண்ணும், சில இதை என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ஷன் பண்ணிடும். ஓகே. இப்போ ரிலேட்டிவ் ரெஃபெக்ட் இண்டெக்ஸ், ரிலேட்டிவ் அப்படின்னாலே நம்ம ரிலேட் பண்றதான். இப்போ செயின் ரூல் அப்படின்னு அதில் முக்கியமானது N32, அதாவது மூணாவது மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ரெண்டு அப்படி நம்ம போடும் போது ஃபர்ஸ்ட் மீடியம் 3 1 1 2 இதை அந்த ரெண்டுத்தையும் நீங்க மல்டி பண்ணீங்கன்னா 3 2 அப்படிங்கிற அதோட வித் ரெஸ்பெக்ட் டு அதோடைய ரெஃபெக்ட் இண்டெக்ஸ் கிடைச்சிரும். ஸோ செயின் ரூலை எங்கேயாவது கேட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவதுக்கும் ஒன்றுக்கும் நீங்க பார்க்கணும், அப்புறம் ஒன்னாவதுக்கு ரெண்டுக்கும் நீங்க பார்க்கணும். ரெஃபரட் இண்டெக்ஸ்னா அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் நீங்க அந்த மீடியத்தை வச்சு நீங்க போடணும். ஃபர்ஸ்ட் மீடியம் செகண்ட் மீடியம் அப்படிங்கிற வச்சு போடணும். அடுத்தானே. ஸோ அப்படி போடும் போது உங்களுக்கு கிடைக்கிறத அதை வச்சு நம்ம செயின் ரூல் பண்ணிடலாம். ஆர் N3/N2. ஏன்னா N32னாலே N3/N2ன்னு அர்த்தம். சரியா? அதுமாதிரி N31 N3/N1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மீடியம் மட்டும் தெரியுது, மூணாம் மீடியம் தெரியுது அப்படின்னா ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா N31 கிடைச்சிரும். ஒன்னாம் மீடியம் தெரியுது, ரெண்டாம் மீடியம் தெரியுதுன்னா N1/N2 போட்டீங்கன்னா அந்த N1/N2 N12 தெரிஞ்சிடும். அப்போ நீங்க டேரக்டா N3/N2 நீங்க கண்டுபிடிச்சலாம். ஈஸி தான் சொல்றேன். அப்ப அப்பேரண்ட் டெப்த், அப்பெல்லாம் நம்ம வந்து டெப்த் பார்த்தோம். அதுதானே. அதே மாதிரி இது வந்து அப்பேரண்ட் டெப்த். அதுல என்ன டாபிக் எல்லாம் பார்த்தோம்னா ஆப்டிக்கல் பாத்துன்னு ஒன்று பார்த்தோம்ல, அது வேற. இது அப்பேரண்ட் டெப்த்னு என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டேங்குக்குள்ள ஒரு காயின் அடியில கிடக்குன்னா கொஞ்சம் மேல தள்ளி இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கையை விட்டு அந்த இடத்துல வராது, இன்னும் கொஞ்சம் கையை விட்டாதான் அந்த டேங்க்ல கிடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் அப்பேரண்ட் டெப்த். உண்மையான அது ஆழம்னா தெரியாது. ஸோ அப்பேரண்ட் டெப்த் பார்க்கறதுக்கு ஃபார்முலா என்னன்னா டி டேஷ் ஈக்குவல் டு N2/N1 இன்ட்டு டி. இப்போ N2னா செகண்ட் மீடியத்தோட ரெஃபரட் இண்டெக்ஸ், N1னா ஃபர்ஸ்ட் மீடியத்தோட ரெஃபரட் இண்டெக்ஸ் இன்ட்டு டி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து டி அப்படிங்கிறது ரியல் டெப்த் நம்ம சொல்லுவோம். உண்மையான டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு சொல்லுவோம். ஓகே. நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மீடியம் மேலேருந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம அதை வச்சு சொல்ல போகிறோம். அதை பார்த்துக்கோங்க. டிங்கிறது ஆக்சுவல் டெப்த்து ஆர் ரியல் டெப்த்து. ஓகே. அது உண்மையாக அந்த டெப்த்தில் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா நமக்கு அந்த மீடியம் சேஞ்ச் ஆகிறதுனால. ஸோ அப்போ அந்த மீடியத்தோட ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் தான் முக்கியம், அதனால போட்டிருக்கேன். ஸோ பாட்டம் இன் டேங்க் அப்பியர்ஸ் டு பி எலவேட்டட் பை. அப்போ அந்த அந்த டேங்கோடைய பாட்டம் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா நம்ம டி மைனஸ். இப்போ வெறும் அப்பேரண்ட் டெப்த் கேட்டாங்கன்னா அது வேற. எவ்வளோ தூரம் மேலே தள்ளி வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்ம ரியல் டெப்த் அப்புறம் அப்பேரண்ட் டெப்த் இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். ஸோ அதனால தான் டி இன்ட்டு 1 - 1/n அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஏர் மீடியத்தை நீங்கள் எடுக்கும் போது
N1 சாரி N2 நீங்க வந்து ஏர் மீடியத்தை எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா. ஏன்னா நம்ம மேல இருந்து பார்க்கலாம், பொதுவா ஏர்ல தான் இருக்கும் போது அடியில வாட்டர், அதனால இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம். சப்போஸ் ரெண்டு ரெண்டு மீடியம் வேற ஒரு 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 சீன் சொல்றேன், ஒரு வாட்டர் அது கீழே ஆயில், ஆயில் இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கிளாஸ் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்க அதுக்கு ஏத்தாப்புல ரெஃப்ரக்ட் இண்டெக்ஸ் போட வேண்டியிருக்கும். இது ஏர் மீடியத்தை எடுத்ததுனால ஒன் மைனஸ் ஒன் பை என்னன்னு போட்டிருக்கேன். ஏன்னா N2 நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்பேரண்ட் டெப்த் அப்படிங்கிறது ரியல் டெப்த்தை விட எப்படி இருக்குன்னா டி டேஸ் அப்படிங்கிறது டி பை என்னா இருக்கும். இது மாதிரி ஏர் மீடியம் நம்ம வைக்கும் போது சொல்றேன். ஏன்னா N2 நான் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன், N1 என்னன்னு வச்சுக்கிட்டேன், அது அந்த ஃபார்முலால இருக்கு. ஸோ அந்த மீடியம் என்னங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஒரு ரே வந்து ஆப்டிக்கல் டென்சர் மீடியத்திலிருந்து ஆப்டிக்கல் ரேடர் மீடியத்துக்கு போகுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டென்சர் டு ரேடர்னா அந்த லைட் வந்து நார்மல் விட்டு அவே ஆகும். ஸோ அவே ஃப்ரம் த நார்மல். அப்போ ஆங்குலர் ரிஃப்ராக்ஷன் ஆர் இந்த ரேடர் மீடியம் இஸ் கிரேட்டர் than த கரஸ்பாண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ இந்த டென்சர் மீடியம். அப்போ இங்கேருந்து வரக்கூடிய இந்த டென்சர் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை விட அதிகமாக ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்கும். சரியா? ஏன்னா நார்மல் விட்டு அது ரொம்ப தள்ளி விலகி போயிடும். The angle of incidence in the denser medium for which the angle of refraction is 90 degree. அதாவது நீங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க டிக்ரீஸ் பண்றீங்க, ஒரு டைம்ல என்ன ஆகுதுன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி ஆயிட்டு, ஆர் ரிஃப்ராக்டர் ரே வந்து என்ன ஆகுனா அந்த பவுண்டரியில கிரேசஸ் ஆயிட்டு அப்படின்னா பிட்வீன் த டூ மீடியா, அதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஃபார் எனி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் than the critical angle அப்படின்னா என்டையர் லைட் என்ன ஆகும்னா உங்களுக்கு டென்சர் மீடியத்துக்குள்ளே திருப்பி வந்துடும். அதுக்கு பேர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்ஃப்ளேஷன் நடக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டென்சர்ல இருந்து ரேர் போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். மாத்தி பண்ணா நமக்கு கிடைக்காது. அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்ஸ் தான் கண்டிப்பா எப்படி இருக்கணும், இந்த டென்சர் மீடியம் மஸ்ட் பி கிரேட்டர் than the ஆங்கிள் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள். சரியா? கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமா இருந்தால் தான் உங்களுக்கு டோட்டல் இன்டர்ஃப்ளேஷன் நடக்கும். ஸோ ஐ இஸ் கிரேட்டர் than ஐசி அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் முக்கியம். இப்போ சைன் ஐசி N2/N1. இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதுக்கு நீங்க சைன் பார்க்குறீங்கன்னா N2/N1 போட்டுக்கலாம். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி பார்த்தீங்கன்னா அந்த மீடியத்துடைய ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நம்ம ஃபார்முலாலே அதானே இருக்கு. ஐசி சைன் சைன் ஐசி அப்படின்னாலும் N2/N1 என்னத்தோம் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ், அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு வந்து டைமண்ட் இருக்கும். டைமண்டோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.417. ஓகே, ரொம்ப ரொம்ப அதிகம் தான். கிரிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 24.4 டிகிரி. அப்போ இந்த மேல உள்ள கான்செப்ட் இதையும் யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கில்டு டைமண்ட் கட்டர் அவருங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு ஆங்கிளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் ஆஃப் திஸ் லார்ஜர் ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 24.2லேருந்து 90 டிகிரி வரைக்கும் அவங்க வந்து அந்த டைமண்டுக்குள்ள அதுக்கு ஏத்தாப்புல கட் பண்றாங்க. அப்பனாதான் வெளியிருந்து வரக்கூடிய லைட்டை வந்து என்ன ஆகும்னா வெளியில போகாம, அதாவது ஒரு அந்த டைமண்ட் வழியா அப்படின்னு ஒரு ஒரு சர்ஃபேஸ் வழியா வந்து இன்னொரு சர்ஃபேஸ் வழியா போகாம உள்ளவே என்ன ஆகும்னா ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம அப்படிதான் நம்ம சொல்லலாம். டோட்டல் சேம் மீடியம் உள்ள போகணும்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எப்படி இருக்கணும், கிரேட்டர் than the critical angle இருக்கணும். அப்போ டு ensure that light entering the diamond is totally internally reflected from the many cut surface faces before getting out. ஸோ வெளியில போறதுக்கு முன்னாடி நிறைய அந்த உள்ளுக்குள்ளே நிறைய தடவை ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதனால அந்த டைமண்ட் வந்து நமக்கு ஜொலிக்கு. சரியா? இது வந்து டைமண்ட் வச்சு உண்டான பாயிண்ட். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வரைக்கும் இன்னைக்கு போதும். அடுத்த கிளாஸ்ல நம்ம மிரேஜ் அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே.